மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதன் நேரலையை பார்க்க முறையில் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. நான் ஏதும் செய்ய முடியாது என்று கைவிரித்திருக்கிறார். குறிப்பாக மிருகவதை தடை சட்டத்தில் காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகளின் பட்டியலில் எருதை சேர்த்ததை நீக்கி திருத்தி ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். தற்போது உடனடியாக அவசர சட்டம் கொண்டு வரலாம். அடுத்து கூடக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் சட்டத்தை நிறைவேற்றலாம். அத்தகைய நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக பிரதமர் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழித்திருக்கிறார். மக்களது கூட்டு இயக்கத்தின் சார்பாக மத்திய அரசாங்கத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சொல்லப்போனால் இந்த பிரச்சனை என்பது தி பால் இஸ் இன் தி கோர்ட் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். பந்து என்பது மத்திய அரசாங்கத்திடம்தான் உள்ளது. அவர்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும். இத்தகைய சூழலில் கடந்த பல நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்களும் எழுச்சியுடன் நடத்தி வரக்கூடிய அந்த போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். அந்த போராட்டத்தை ஆதரித்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக நாளை கடையடைப்பு அறிவித்திருக்கிறார்கள். தொழிற்சங்கங்களின் சார்பாக வேலைநிறுத்த போராட்டத்துக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அத்தகைய போராட்டத்தை மக்களது கூட்டு இயக்கத்தின் சார்பாக நாங்கள் ஆதரிப்பதோடு அதில் பங்கேற்கும் என்பதை மக்களது கூட்டு இயக்கத்தின் சார்பாக உங்கள் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். மாநில அரசு சட்டங்கள் கொண்டு வந்து அதை மத்திய அரசு ஆதரிக்கிறது மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இந்த போராட்டத்தை மறைமுகமாக ஆதரிக்கிறார்கள் நினைக்கிறீங்க? மறைமுகமாக அவர்கள் என்ன கருதால் என்பது பிரச்சனை அல்ல. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்திருக்கிறது. அந்த தடை நீக்கப்பட்டால்தான் ஜல்லிக்கட்டு நடத்த முடியும் என்ற நிலை உருவாகி இருக்கிற போது மாநில முதலமைச்சர் பிரதமரை சந்திக்கின்ற போது சட்ட வல்லுநர்களை சந்தித்து தடையை நீக்குவதற்கு அவசர சட்டம் கொண்டு வருவதற்கு பரிசீலிப்பதற்கு பதிலாக ஒற்றை வரியில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது, நான் தலையிட முடியாது என்று பிரதமர் சொன்று ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை அந்த பணமதிப்பு நீக்க அந்த நடவடிக்கை எதிராக மக்கள் கோபம் என்பது திசை திருப்பிவிடுவது சரி என்று பிரதமர் கருதுகிறாரா என்று புரிவாகவே மத்திய அரசாங்கத்திடம்தான் இந்த பிரச்சனை என்பது இருக்கிறது. இதை தாண்டி கிராம சபைகள்ல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக கிராம சபையில தீர்மானம் நிறைவேற்றி அலங்காநல்லூரில் அந்தந்த பகுதிகளில் நடத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு சில பத்திரிகைகள் மூத்த பத்திரிகைகள் சொல்றாங்க. உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருந்தாலும் கூட கிராம சபையின் அதிகாரம் அதை விட அதிகமானது. கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றி இதை நடத்த முடியும். ஆனா அதுக்கு வழிவகுக்காமல் மத்திய அரசு மாநில அரசுகளும் இதை வளர்த்துட்டே இருக்காங்க. வித்தியாசமான வடிவத்தில் திசை திருப்புறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது சரியானதல்ல. ஒரு கிராம சபையில அந்த கிராமத்தில் உள்ள சொத்துக்களை அரசு எடுப்பதோ தனியார் நிறுவனங்கள் எடுப்பதோ அப்படிப்பட்ட நடவடிக்கை கிராம சபை ஊராட்சி அனுமதி அளிக்க வேண்டும். அதை தவிர ஒட்டுமொத்தமாக இத்தகைய மத்திய சட்டத்திற்கு திருத்தி அந்த சட்ட திருத்த அடிப்படையில் ஜல்லிக்கட்டு கிடையாது என்று தடை வைக்கின்ற போது அது மத்திய அரசு தான் தலையிட வேண்டும். மத்திய அரசு தான் முடிவெடுக்க வேண்டும்.